ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்ல என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மீன் பேர் என்னன்னு தெரியாது எனக்கு. தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. இதுக்கு என்னென்ன தேவைன்றது இப்ப நான் சொல்றேன் வாங்க. పెద్ద వీడియో అయిపోతున్నాను చెప్పి இந்த மீன் என்ன மீனுன்னே தெரில. ஆனால் கட் பண்ண கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் சமைச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கொஞ்சம். தனியா பொடி, வெறும் மிளகாத்தூள், ஃபிஷ் ஃப்ரை மசாலா, மஞ்சள் தூள், உப்பு, காஷ்மீரி சில்லி, லெமனு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு நல்லா இப்படி ஒரு கலரி ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஸ்டாப் చేసుకోవాలి. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி அதுக்கு மறுபடியும் தண்ணி ஊற்றுவியா? இது நல்லா கலரணும். நல்லா கலந்து விட்டால் தான் மசாலாவில் மீனில் நல்லா மசாலா பிடிக்கும். ஓகேண்ணா. இந்த கலந்த மசாலாலாம் எடுத்து இப்படியே தடவி நம்ம போட்டிருக்கோமே கோடு, அந்த கோடுக்குள்ளெல்லாம் போட்டு நல்லா இது சும்மா அப்படியே பட்டும் படாத அப்படியே தடவி கொடுத்து இது ஃபுல்லாக அப்படியே தடவி முடிச்சிட்டதுக்கப்புறம் இந்த சைடும் ஒரு தடவி இதெல்லாம் உள்ள அப்படியே நல்லா மசாலா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான். இந்த பையனை எடுத்து அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே இப்போ நல்லா மசாலா தடவி ஆயிடுச்சு மீனுக்கு. ஒரு 1/2 hour தம்பியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா வந்து பார்க்குறேன். இந்த மீனை எடுத்து இப்படியே இலையில வச்சு நடுவில் இதை அப்படியே அழகாக மடித்து இப்போ இந்த வாழை இலையில படிச்சு வச்ச மீனை பொரிச்சு எடுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இது திருப்பி போடுறது தான் ஒரு டாஸ்காக இலையே பிச்சுக்கிட்டு வந்துட்டு. இப்போ மீன் நல்லா பொரிஞ்சிச்சு. பொரிச்ச மீன் எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா மீன் எப்படி பொரிஞ்சிருக்கு? இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் எப்படி வந்திருக்குன்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. உங்கள் கூட நானும் ஆர்வமாக இருக்கேன். அப்பா புகெல்லாம் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஓ மை காட், ரொம்ப சுடுது. பாருங்கள் மீட் எப்படி இருக்கு.
சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.